ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடினாங்க. ஒரு கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவங்க வந்து வேலை கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க. தேடும்போது என்னென்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே தேடி 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 ஒரு கட்டத்தில் என்னென்னா அவங்களுக்கே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிடுச்சு. இப்போ அவங்க அரசு ஊழியர் தான். ஆனால் அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணல. 43 வயசு இப்போ அவங்களுக்கு. அவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்கள வந்து லாக் பண்ணுறாங்க. இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம தனிமையில் ஏதாவது யாருனே தெரியாத ஒருத்தர் வந்து மேரேஜ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகுது, இன்செக்யூர் ஃபீல் ஆகுறாங்க. சரி நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம அண்ணா பசங்க இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, இது மாதிரி சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வந்து அவங்கள பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க பேரில் கொஞ்சம் போட்டு வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அதான் நான் பார்த்ததுல வந்து இது எல்லாருமே மேக்ஸிமம் அதிகமான பெண்கள் வந்து மேரேஜ் ஆகாமல் ரொம்ப வருடம் இருக்கிறவங்கன்றது யாருன்னா வந்து பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைஞ்சவங்க தான் அதிகமாக இருக்காங்க. தன்னுடைய எதிர்காலத்தை தன்னால் பார்த்துக்க முடியும். 60 வயசுக்கு மேலேயும் எனக்குன்னு என்னை பார்த்துக்க முடியும். ஒரு ஹோமில் போய் இது பண்ணால் அதுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த தாட்டு தான் வந்து இதுவாகுது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து சமூகத்தில் வெவ்வேறு ரீதியாக வந்து அது பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. அது சரின்ற மாதிரி.